பாப்பா அண்ணே, உனக்கு நான் எத்தனை தடவை போன் பண்றது? செகண்ட் கால்ல நான் கூப்பிட்டா நீ அட்டென்ட் பண்ண மாட்டியா? நீ யார் கூட தான் பேசிக்கிட்டு இருந்த? பாப்பா அந்த கான்ட்ராக்டர் முரளி இருக்கான்ல, அவங்கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன் பாப்பா. அவனை கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தேன் பாப்பா. அதனாலதான் அட்டென்ட் பண்ண முடியல. அதோட உன்னை பார்க்க வந்துகிட்டு இருந்தனா, அதனாலதான் அட்டென்ட் பண்ணல. எதுவா இருந்தாலும் நேர்ல பேசிக்கலாம்னு வந்துட்டேன் பாப்பா. என்ன பாப்பா சொல்லு பாப்பா, எதுவும் பிரச்சனையா? ஆமாண்ணே, அந்த ஆதிரை இருக்கிற வரைக்கும் பிரச்சனை தான். அவ என்ன பண்ணா? அந்த ஆதிரை நேரா அவ புருஷனோட ஆபீஸ்க்கு போய் அந்த சாமி இருக்கால சாமி, அவன் கூட சேர்ந்துகிட்டு பெரிய துப்பறிகிற பொண்ணு மாதிரி விசாரிக்க போயிருக்கானே. விசாரணையா? ஆமாண்ணே, யாரோ கான்ட்ராக்டர் மணிங்கிறவரை பார்த்து பேசி விசாரிக்கணும்னு ஆதிரை சாமி கிட்ட சொல்லிட்டு இருந்தா. அவ போற வேகத்தை பார்த்தா யாரு பணத்தை வச்சு பிரபுவை மாட்டி விட்டாங்கன்னு சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவா போல இருக்கு. அப்படி நடந்தா நான் ஆதிரை கிட்ட தோத்து போயிருவேன. உன் தங்கச்சி தோத்துருவா. அதுக்கப்புறம் என்ன உயிரோடவே பார்க்க முடியாது. பாப்பா என்ன பாப்பா இப்படி எல்லாம் பேசுற? ஆதிரை கிட்ட தோக்குறது நான் சாகுறதுக்கு சமம்னு. நீ தோப்பன்னு யார் சொன்னா? நீ தோக்க மாட்ட. உன்னை நான் தோக்க விட மாட்டேன் பாப்பா. நம்ம ரகு கிட்ட ஆதிரிய பத்தி தெளிவா சொல்லிருக்கேன். அவளை அவன் பாத்துப்பான். இந்த பாரு, ஆதிரியால எதுவும் கண்டுபிடிக்க முடியாது. டென்ஷன் இல்லாம தைரியமா இரு. இந்த பாரு, ரகு தான் கூப்பிடுறான். ஹலோ அண்ணே. சத்யா சொல்லுமா. அண்ணே, அந்த ஆதிரை அவன் புருஷ ஆபீஸ்க்கு போய் துப்பறி ஆரம்பிச்சிட்டா. அங்கிருந்து அவன் நோண்ட ஆரம்பிச்சிட்டா. அவளை விட்டு வச்சோன்னா எல்லா உண்மையையும் கண்டுபிடிச்சிருவா. ஆதிரை இப்ப ரொம்ப பிஸியா, ரொம்ப டென்ஷனா சுத்திட்டு இருக்கா சத்யா. என்னென்ன சொல்ற? ஆமா சத்யா, ஆதிரைக்கு ஏதாவது வேலை கொடுக்கலான்னு யோசிச்சேன். அதனாலதான். ஆதிரை இப்போ அவ புருஷனை தேடி அலைஞ்சிட்டு இருக்கா. அவளுக்கு இப்போ உன்னை பத்தியெல்லாம் யோசிக்க டைமே இல்ல சத்யா.